ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு டெஸ்ட் ப்ரிவியஸ். இன்னைக்கு டேட் 27/8/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு உள்பட மற்ற மாநிலங்களையும் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போது எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிது, இல்லை தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கிடச்சிது. ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 2க்கு நான் ரீஅலாட்மெண்ட் போக போகிறேன், ஃப்ளோட் போட்டிருக்கிறேன். இல்லை தமிழ்நாட்டில் ரவுண்ட் 1 ஒரு சீட்டு கிடச்சிது, நான் இப்போ ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட் போக போகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும், மற்ற பாண்டிச்சேரியில் உள்பட மற்ற மாநிலங்கள்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எனக்கு இன்று இரவு அல்லது நாளை காலை வரக்கூடிய அந்த ரிசல்ட்லேயும் சீட்டு கிடச்சிரும். நான் திரும்பவும் ரவுண்ட் 2க்கு வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு இந்த வீடியோ மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா ரவுண்ட் 2 ரிவைஸ்டு ஷெட்யூலை ஆல் இண்டியா கோட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் போத் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டாக்கான ரிவைஸ்டு ஷெட்யூல் ரிலீஸ்டு பை எம்சிசி. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு சீட்டு கிடைத்திருந்தாலும் ரீஅலாட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும், சீட்டு கிடைக்காத மாணவர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, சாய்ஸ் ஃபில்லிங் ரிலவெண்ட்டாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு கட்டண சேவை. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 3rd செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும், அப் டு 3 PM ஆஃப் 8th செப்டம்பர், அதாவது 8ஆம் தேதி 3 மணி வரை என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 8th செப்டம்பர் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அப் டு 6 PM ஆஃப் 8th செப்டம்பர் 2026. அப்போது 8ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், பேமெண்ட்டை முடிச்சுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் 8ஆம் தேதி மாலை 3 மணிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷனை செஞ்சுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 3rd செப்டம்பர்லேருந்து 9th செப்டம்பர் வரைக்கும், 3rd செப்டம்பர் 2026 to 9th செப்டம்பர் 2026. சாய்ஸ் ஃபில்லிங் வில் பி அவைலபிள் அப் டு 10 AM ஆஃப் 9th செப்டம்பர். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் 9ஆம் தேதி காலை 10 மணி வரை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிளாக இருக்கும். சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி காலை 4 மணியிலிருந்து 9ஆம் தேதி காலை 10 மணி வரை சாய்ஸ் லாக்கிங் அவைலபிளாக இருக்கும். ரவுண்ட் 2 ரிசல்ட் எப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்படின்னா 11th செப்டம்பர் 2026 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ரவுண்ட் 2 சீட்டு கிடைத்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேர்வதற்கான கடைசி நாள் 12th செப்டம்பர் 2026 18th செப்டம்பர் 2026 வரை. இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு 6 நாள், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்கு 2 நாள், ரிசல்ட்டு 1 நாள். கல்லூரியில் போய் சேருவதற்கு 7 நாள் கால அவகாசம் கொடுத்துள்ளனர். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல், இதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் 3rd செப்டம்பர்லேருந்து 11th செப்டம்பர் 2026 வரை. அதாவது இந்த இடத்துல அவங்க போட்டிருக்கிறது ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டையும் சேர்ந்து. கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 18th செப்டம்பர் 2026. இது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கான ஷெட்யூல். ஓகேங்களா? சரி, அடுத்த கட்டமாக ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ஷெட்யூல் 7th செப்டம்பர் 2026 11th செப்டம்பர் 2026 வரை. இப்போது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 18th செப்டம்பர் 2026. இந்த இடைப்பட்ட நாட்களில் கல்லூரியில் அரசு விடுமுறை நாட்கள் வந்தாலோ அல்லது பண்டிகை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அதையும் வேலை நாட்களாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ரிவைஸ்டு ஷெட்யூலையும் நோட் பண்ணிக்கோங்க, கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீஅலாட்மெண்ட் போட்டிருக்கிறேன், ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ளோட் போட்டிருக்கிறேன், தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, நான் ரவுண்ட் 2க்கு போக போகிறேன், இல்லை நான் ஆல் இண்டியா கோட்டாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டேன், இப்போ ரவுண்ட் 2க்கு போக போகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும் இந்த 2 ஷெட்யூலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.